அவர் அந்த பக்கம் நிக்கிறதா இந்த பக்கம் நிக்கிறதா இல்ல அவங்க சொல்ற கேட்கறதா இவங்க சொல்ற கேட்கறதா அப்படின்ட்டு ஒரு நடுநிலை என்று அவர் நிக்கிறது வந்து ரொம்ப கொடுநிலையா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. இப்ப அவர் வந்து ஒரு புரிதலற்ற போக்குல இருக்காரு. அவருடைய கொள்கை நிலைப்பாட்டை இன்னைக்கு அறிவிக்கும் போது திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. திராவிடம் என்கின்ற கோட்பாட்டின் மீது இவருக்கான புரிதல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறது விளைவு அப்படின்னு நாங்க இதை பார்க்கிறோம். அத பார்த்தேன். அப்ப நாளைக்கு வந்து அவங்கள மாதிரி ஆயிடுவாருன்னு சொல்ல வர. அப்படித்தான் அவர் நினைக்கிறாரு. நினைக்கிறது தப்பு இல்லையே. நினைக்கிறது தப்பு இல்ல. எவ்வளவு முன்னுக்கு பின் முரண்பாடுகள் இருக்கு. அவங்க எவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அவங்கள மேல பாருங்களேன், ஒரடி படம் வச்சிருக்காங்களே. பெரியார் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு, எங்க தாயவன் சீவன் அவர்கள் என்ன கேக்குறாங்க, நாளைக்கு அம்மையார் ஜெயலலிதா படமும் இபிஎஸ் படமும் வச்சு இவர் நடுவுல வச்சிருப்பாரா? யார் சொன்னா? இருந்தாலும் வைக்கலாம். அப்ப இதுதான் புரிதலற்ற போக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கடைசியா நடந்த தூய்மை பணியாளர்கள் சிக்கல் வரைக்கும் எடுத்துக்கோங்க. உங்களால அஜித்குமாரனுடைய மரணத்துக்கு போக முடியுது, ஆனால் கவின்குமார் என்கின்ற மகனுடைய ஆணவ படுகொலைக்கு போக முடியல அப்படின்னா இதுதான் நடுநிலை அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? திங்க் பண்ணி பாருங்க. எத்தனை ஆயிரம் பேர் செத்துருப்பான். 100 அடி நீளம், 100 அடி நீளத்தில் அடிபட்டு இருந்தால் எவ்வளோ பேர் அடிபடுறது? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அவங்க இது ஒரு படிப்பினை. அந்த தம்பி இனிமேலாவது கொஞ்சம் சுதாரிச்சு யார் யார் ஆட்சியில் வருவாங்க? நீங்க திமுக. ஆமா, அதுல என்ன எதிர்கட்சி. ஆமா, இவ்வளோ வருஷம் என்ன சொல்றது 60 வருஷமா கொடுத்தாச்சு, ஒன்னும் கிழிக்கல. இவ திருப்பியும் நாங்க வேற எதிர்கட்சியா உட்காரும் போது இவங்க நல்ல அந்த மாதிரி இந்த 60 ஆண்டு காலத்துல இவர்கள் செய்த சுரண்டல்கள் தான் அதிகமே தவிர்த்து இவர்கள் மற்றது எதுவும் பண்ணலைங்கிறது தான் உண்மை. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் இளநிலை பாசறை ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா ஃபர்கானா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாரு சீமான் அவர்கள். இப்ப சமீப காலமா வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு. சோ இத பத்தி உங்களோட கருத்து? நாம் தமிழர் கட்சிக்கு எந்த தனிநபர் மீதும் வந்து வெறுப்புகள்லாம் இல்லை. சீமான் அவர்கள் பழகக்கூடிய விதத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, ஐயாவுக்கு தெரியாதது இல்லை, அவரோட எப்படி பழகுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்படி தனிநபர் மீது எந்த ஒரு விமர்சனங்களோ காழ்ப்புணர்ச்சிகளோ எங்களுக்கு இல்ல. அதுக்கான அவசியமும் இல்ல. பேசிருக்காரு, அணிலே ஓரமா போய் விளையாடு அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. தனிநபர்ல எங்களுக்கு எந்த ஒரு விமர்சனங்களும் இல்லை. ஆனா கொள்கை ரீதியா கோட்பாட்டு ரீதியாக வரும்போது நாம வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சொன்னது போல நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே நாங்க வந்து சகோதரர் விஜய் அவர்களை வரவேற்றோம். அவரை வந்து அரசியல் களத்துல இன்னொரு ஒரு பில்லரா இருக்கிறது வந்து மக்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு அவ்வளவு சிக்கல்கள் மக்கள் எதிர்கொள்றாங்கும் போது அவர்களோட நிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி நமக்கு வந்து அவசியம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இங்க சகோதரர் விஜய் அவர்களுக்கே வழிகாட்டுவதற்கு 3-5 பேர் தேவைப்படுது அப்படிங்கும் போது அவர் அந்த பக்கம் நிக்கிறதா இந்த பக்கம் நிக்கிறதா இல்ல அவங்க சொல்ற கேட்கறதா இவங்க சொல்ற கேட்கறதா அப்படின்ட்டு ஒரு நடுநிலை என்று அவர் நிக்கிறது வந்து ரொம்ப கொடுநிலையா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. இப்ப அவர் வந்து ஒரு புரிதலற்ற போக்குல இருக்காரு. அவருடைய கொள்கை நிலைப்பாட்டை இன்னைக்கு அறிவிக்கும் போது திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. திராவிடம் என்கின்ற கோட்பாட்டின் மீது இவருக்கான புரிதல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதோட விளைவு அப்படின்னு நாங்க இதை பார்க்கிறோம். திராவிடம் என்றால் என்ன பொருள் அப்படிங்கிறதே இன்னைக்கு வந்து தெரியாம இருக்கு. கடந்த காலங்கள்ல வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடு என்று முழக்கமிட்டு முன்னுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கட்சி ஆட்சியை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் அவங்களே அவங்களுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு இனம் மொழி அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. திராவிடம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. ஒண்ணு, இன்னைக்கு அவர்களே இனம் மொழின்னு பேச தொடங்கி இருக்காங்க. காரணம் தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம். அப்ப திராவிடம்னா என்னன்னு பொருள் நமக்கு தெரியாது. அதே மாதிரி திராவிடம் என்கின்ற பெயரை கேடயமாக வைத்து இன்னைக்கு மக்களை சுரண்டி இவர்கள் வந்து ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டும் பல நிகழ்வுகள் நமக்கு வந்து சுட்டுது. அப்ப இதையெல்லாம் அம்பலப்படுத்தி 11-16 ஆண்டு காலமாக நம்ம இங்க இருக்கும்போது திருப்பி வந்து தமிழ் தேசியத்தினுடைய திராவிடமும் தமிழ் தேசியத்தினுடைய இரு கண்கள்னு ஒரு தவறான பாதையில வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய பின்தொடர்பாளர்களை தவறாக
வழிநடத்துவது என்பது ஒரு ஆபத்தான அரசியல் அப்படின்னு சொல்றோம். நீங்க உங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டாளர்களாக ஐயா காமராசர் அவர்களை, ஐயா அம்பேத்கர் அவர்களை, வேலுநாச்சியார் அவர்களை, நீங்க அண்ணா எம்ஜிஆர் அவர்களையும் சொல்றாங்க. ஆனா கொள்கை தலைவர்களாக இவங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. சொன்னாரு. ஆமா, இப்ப அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களை எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா அவங்க சுதந்திர தியாகி, சுதந்திர போராளி. இப்ப அஞ்சலை அம்மாள் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஐயா காமராசர் அவர்களை வந்து கொள்கை தலைவராக ஏற்றிருக்க இவர்கள் இன்னைக்கு வந்து 1967 77 வந்து குறிப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் இருக்கு. அதுக்கு தாண்டா இன்னைக்கு அண்ணா 67 எம்ஜிஆர் 77 அவங்க 2 பேர் படத்தை வச்சு இவர் இப்படி கையை நீட்டிருக்காரு. பாக்கலையா? அத பார்த்தேன். அப்ப நாளைக்கு வந்து அவங்கள மாதிரி ஆயிருவாருன்னு சொல்ல வர. அப்படித்தான் அவர் நினைக்கிறாரு. நினைக்கிறது தப்பு இல்லையே. நினைக்கிறது தப்பு. ஆனா எவ்வளவு முன்னுக்கு பின் முரண்பாடுகள் இருக்கு. அவங்க எவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அவங்களதான் மேல பாருங்களேன், ஒரு அடி படம் வச்சிருக்காங்களே. பெரியார் இருக்காரு, அம்பேத்கர் எங்க தாயவன் சீவன் அவர்கள் கேக்குறாங்க, நாளைக்கு அம்மையார் ஜெயலலிதா படமும் இபிஎஸ் படமும் வச்சு இவர் நடுவுல வச்சு நிப்பாரா? யார் சொன்னா? இருந்தாலும் வைக்கலாம். அப்ப இதுதான் புரிதலற்ற போக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஐயா காமராசர் அவர்கள் 1967 வீழ்த்தப்பட்ட ஒரு மகான். அவர் வந்து அவர் அரசியல் களத்துல ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்கிறார். அவர் ஆண்டு வெறும் அந்த 9 ஆண்டு காலங்கள்ல நமக்கான ஒரு சீரும் சிறப்புமான தமிழ்நாடு அமைந்தது அப்படிங்கிறது யாராலும் மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மையா இருக்கு. ஆனால் அந்த 67 போது ஐயா காமராஜர் அவர்கள் வீழ்த்தப்படுகிறார். வீழ்த்தப்பட்ட அந்த ஆண்டை இவர்கள் பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். அப்ப அண்ணா சொல்றது என்ன அப்படின்னா, சரி அண்ணாவை ஏற்கிறீங்க. இப்ப அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு? மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களுக்காகவே நில் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுல நீங்க எங்க மக்கள்கிட்ட போனீங்க? மக்களோடு சேர்ந்து இருந்தீங்களா? மக்கள் பட்ட அல்லல்களுக்காக கூட இருந்தீங்களா? கட்சி தொடங்கி ஓராண்டுகளுக்கு மேலாக ஆச்சு. இன்னைக்கு 22 ஆண்டுகள் நிறைவு பெற போகுது. இவ்வளவு இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு சிக்கல்கள். கடைசியா நடந்த தூய்மை பணியாளர்கள் சிக்கல் வரைக்கும் எடுத்துக்கோங்க. உங்களால அஜித் குமாரனுடைய மரணத்துக்கு போக முடியுது, ஆனால் கவின்குமார் என்கின்ற மகனுடைய ஆணவ படுகொலைக்கு போக முடியல அப்படின்னா இதுதான் நடுநிலை அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? நான் வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்களுடைய வாக்குகளையும் பெறுவேன், இந்த பக்கம் இருக்கிறவர்களுடைய வாக்கையும் பெறுவேன் அப்படின்னா இந்த நடுநிலை ரொம்ப கொடுநிலையா இல்லையா? இது ஒரு ஆபத்தான அரசியல் இல்லையா? அப்ப நீங்கள் தேர்தல் வாக்குகள்னு மட்டும் டார்கெட் பண்ணி நீங்க அந்த இடத்த போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மாறாக நீங்கள் சொல்லக்கூடிய மாற்றம் என்பது இங்கே ஏமாற்றமாக மாறி நிற்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அரசியல் படுத்தாம உங்களுடைய பின்தொடர்பாளர்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்காம உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸார்டன்டான ஒரு மிதமிஞ்சி அளவுல இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை தவறான முறையில பயன்படுத்துவீங்க அப்படின்னா அது ஒரு தவறான அரசியல்வாதிக்கான ஒரு முன் உதாரணம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய கடமையா இருக்கு. இவ்வளோ நாட்கள் நாங்க கட்டி காத்து கஷ்டப்பட்டு தமிழ் தேசியம்னா என்ன, மக்களின் நலம்னா என்ன, மக்களுக்காக நிற்பதுனா என்னங்கிறத அரசியல் களத்துல நின்று ப்ரூவ் பண்ணி மாற்றத்துக்காக ஏன் இது வரைக்கும் உங்களால ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து தமிழக வெற்றி சார்பாகவும் வைக்கிறாங்க. அது எங்களுடைய தோல்வியே கிடையாது, இது மக்களுடைய கன்சாலிடேட்டடான தோல்வி அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா நாங்க முயற்சி பண்ணாம இருந்தாதான் நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். நாங்கள் உறுதியாக இறுதி வரைக்கும் நிக்கிறோம். அதுல எந்த செகண்ட் தாட்டும் தேவையில்லை. உண்மையா பேசுறீங்க, மக்களுக்காக உண்மையா போராடுறது நாம் தமிழர் மட்டும் தான் அப்படின்னா நீங்க உண்மையாவே அதை பண்றீங்க அப்படின்னா ஏன் மக்கள் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்க? அதாவது இயல்பாகவே மக்கள் கிட்ட ஒரு அறியாமை இருக்கு. நம்ம இந்த தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னா மக்களுடைய அறியாமை, மக்களுடைய இயலாமை, மக்களுடைய மறதி, இது எல்லாவற்றையும் முதலீடாக வைத்து அவர்கள் அறுவடை செய்வதைத்தான் அரசியல் என்று பார்க்கிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை. மாற்றம் என்பது வெறும் தவறான திசை வழியில போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தை திருப்பியும் ஒரு திசைக்கு சரியாக கொண்டு வந்து நிறுத்துவதே ஒரு மாற்றம்னு நினைக்கிறோம். அதோட நின்னு போல கட்டாயம் நாங்க வந்து வெற்றி பெற்று அரியணை ஏறி மக்களுக்கான உண்மையான நல்வாழ்வை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, போராட்டத்துக்காக கூட நிக்கிற நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா போராட்டமே நடக்காத அளவுக்கு ஒரு ஆட்சி அரங்கேற்றுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால அதுல நீங்க செகண்ட் தாட் வச்சுக்க கூடாது. இங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா எலெக்ஷன்ஸ் நடக்குதா? ஐயா இங்க தேர்தல் ரொம்ப ஃபேரா நடக்குதா உங்களால சொல்ல முடியுமா? அதான் இப்பதான் ராகுல் காந்தி பெரிய போராட்டமே பண்ணிட்டு ஓட் ஷோர். அது எப்ப பண்றாங்க பாருங்க, ஓட் ஷோர்னு வாக்குகள் வந்து திருட்டு நடக்குது அப்படிங்கிறது எப்ப பண்றாங்க? தேர்தல் வரப்போகுது திருப்பியும்.
அப்படி இல்லடா. காலம் அதாவது அவங்க எல்லா நேரங்கள்லயும் ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது ஆதென்டிகேட்டடா நமக்கு ரெக்கார்ட்ஸ் வேணும் இல்லையா? ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணா. இப்ப பாருங்க தேர்தல் ஆணையத்துல கேள்வி கேட்ட உடனே கடந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ஓட்டு சோறு லாரியில கொண்டுட்டு நடக்கலையா? வந்து இறக்கிட்டு போயிருக்கான். ஒரு லாரி ஃபுல்லா கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருக்கான். ம். அவ்வளவு இதையும் எல்லாத்தையும் செக் பண்ணி அவர் நூற்றுக்கணக்கான ஆளுகளை போட்டு செக் பண்ணி எடுத்து இப்போ அதை கொண்டு போய் கோர்ட்டையும் கொடுத்த பின்னாடி தான் நீதிபதி சொல்கிறாங்க இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ தான் சொல்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பீகாரில் போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் பீகாரில் நடந்த அந்த ஊர்வலம் வந்து மிக பிரம்மாண்டமான ஊர்வலம். அதாவது ஒரு மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அது மக்கள் வந்து இவ்வளவு இல்ல விழிப்புணர்வு வந்து அரசியல் கட்சிகளால மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்த முடியுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டா நான் அதை பார்க்கிறேன். ஆமா, அப்படித்தான் உண்மைதான். தன்னார்வத்தோட நடந்த நிறைய போராட்டங்களை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்ப அவங்க ஆட்சியில இருந்தா இந்த மாதிரி தவறுகளும் நடக்கும். அப்ப அமைதியாவும் மக்களை வச்சிருக்க முடியும். அப்படியும் ஒரு அப்படி angle சொல்ல இருக்கு. முடியாதுடா. இப்போ நீங்க பாருங்க பார்லிமெண்ட்ல நேத்திய ஒரு சட்டம், ம். அதாவது கடைசி நிமிஷத்துல, ம். அதாவது ஒரு செஷன்ஸ் முடிய போற நேரத்துல 2 நாளைக்கு முன்னாடி, அதுவும் அந்த நேரத்துல ஈவினிங்ல ம். எல்லாரும் கலைஞ்சு போற நேரத்துல கொண்டு வந்து தாக்கல் பண்றான். என்னமா அந்த அதாவது இவங்கள வந்து சீஃப் மினிஸ்டர்ஸோ மினிஸ்டர்ஸோ ஒரு மாதம் வந்து சிறையில இருந்தாக்கா அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணிடலாங்கிற அஜெண்டாவை வந்து கொண்டு அத வரான். சொல்றதுக்கு அமித்ஷா அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? யாருக்கு? 2010 எதுக்கு கைதானாரு யாரு? அமித்ஷா அவர்கள்? ஏம்மா அதைத்தான் நான் என்ன சொல்றேன், ஆமா. அமித்ஷா அவர்கள் மட்டும் இல்லடா. ம். இப்ப வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சரி, டெல்லி ஒன்றிய அரசை பொறுத்த மட்டிலும் ம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்து டிக்டேட்டர்ஷிப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், மீண்டும் ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ற மாதிரி இப்ப நடக்கிறது வந்து எமர்ஜென்சி தான் நடக்குதே தவிர ம். ஒரு ஜனநாயக ஆட்சி டெல்லியில நடக்கிறதா தெரியல. கரெக்டா. நம்ம தமிழ்நாடு அரசியல பேசுவோம், நம்ம டெல்லி அரசியல பேசினா என்ன போக போகுது, யாரும் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டானுங்க. சரிதான். நம்ம நாட்டு மக்கள் அப்படிதான் இருக்கான். இன்னைக்கு விஜயினுடைய மாநாடு ம். ஒரு மாநாடை நடத்தக்கூடிய ஒரு நபர், ஒரு திரைப்பட நடிகர். இதே இது எம்ஜிஆர் இப்படி பண்ணியிருப்பாரா, ஜெயலலிதா அப்படி பண்ணிச்சா? நான் அப்ப இருந்து அவங்களோட நானும் மாநாடு நடத்தியிருக்கேன். ம். ஆங்காங்கே கல்யாண மண்டபங்களை கட்டி, இல்லைன்னா அந்த திடலுக்கு பக்கத்திலேயே சாப்பாட்டுக்குன்னு தனியா ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி, ம். சாப்பாடு யார் வேணாலும் எப்போ போனாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாங்கிற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். ம். இது மாதிரி ஏன் பண்ணக்கூடாது? உனக்கு தான் கோடி கோடியா எவன் வேணோ கொடுக்குறான், ம். ஏன் அதை பண்ண வேண்டியதான்? 500 ஏக்கரால பண்றேன்றிய, ஏன் ஒரு 100 ஏக்கரால ஒரு பந்தலை போட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் வரம்புறான் சாப்பிடுங்கடான்னு சொல்லி எல்லாம் பண்ண வேண்டியது தானே? ம். ரொம்ப வைத்தறிச்ச இது. இந்த ரசிகர்களுக்கு தெரியணும், அறிவு கட்ட ரசிகர்களே, ஏன் இப்படி போய் கும்பலா குமியிறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வேண்டாமா? பசியோட பட்டினியோட உன் புள்ள ஊட்டியை காப்பாத்தாம இப்போ லாரியில விழுந்தோ பஸ்ஸில் விழுந்தோ செத்து நேற்று பார்த்தோன்னா அட்ராசிட்டி பயங்கரமா பண்ணிட்டு வர்றானுங்க இவனுங்க. ரோட்ல ம். வேற எந்த வண்டியும் போக விட மாட்டேங்கிறானுங்க, அவ்வளோ அட்ராசிட்டி பண்றான். ம். போலீஸ் வேடிக்கை பார்க்குது. காரணம் என்னன்னா, எவனாவது அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே பாரு இந்த மாநாட்டில் வந்து அடிச்சுட்டான். ஃப்ராடு பண்றதுல நம்பர் 1 இருக்கானுங்கம்மா. இந்த மாதிரி ஃப்ராடுகளை பார்க்கல. மொத்தமே வந்து மாநாட்டுக்கு வந்து இவனுங்க எங்கேயும் ஆர்டர் கொடுத்து, யாரும் ஒரு சேருக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம், ம். 4 கம்பெனிக்கு 4 பேரும் சப்ளை பண்ணலைன்னு சொல்கிறான். அயோக்கியத்தனம் இது. மொத்தத்தில் நான் எல்லாத்திட்டையும் ஃபோனை போட்டு விசாரிச்சிட்டேன், எந்த கம்பெனிக்கும் ஆர்டர் கொடுக்கவே இல்லை. ம். ஆர்டர் கொடுத்துருந்த ரசீதை காட்ட சொல்லு, அட்வான்ஸ் கொடுத்துருக்கணுமில்ல, அட்வான்ஸ் கொடுத்த ரசீதை போட சொல்லுங்க. பொது வழியில் யாருக்கிட்டையும் இவங்க கேட்கல. கேட்டிருக்காங்க, கேட்டதுக்கு எங்களால் சப்ளை பண்ண இயலாதுங்க, ஏற்கனவே போன மாநாட்டில் நாங்கள்லாம் சப்ளை பண்ணி நிறைய நஷ்டமாகி போச்சு, அதனால சேரெல்லாம் உடச்சிட்றாங்க, அதனால் நாங்கள் பண்ண இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கேரளாவுக்கு ஃபோன் பண்ணி கேரளாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அது அங்கேருந்து 50,000 சேர் தான் வந்திருக்கு. இந்த 50,000 சேரை தான் விரித்து போட்டிருக்காங்க. 50,000 சேரை விரித்து போட்டுட்டு 5 லட்சம் பேர் உட்கார்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி? 5 லட்சம் பேரு. 5 லட்சம் பேர் உட்கார்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கு. எவ்வளோ பெரிய உலகமாக போய் 50,000 சேர் நம்ம தான். ஆட்கள் குடுக்கலையாமே, கேரளால இருந்து இறக்கிட்டாங்களாமே. அதான் கேரளால இருந்து 50,000 சேர் வந்திருக்குடா. அதான். இந்த 50,000 சேரை விரிச்சு போட்டாச்சு. ஆ. 50,000 சேர் போட்டாலே மண்டபம் நிறைஞ்சிரும், அந்த இடமே நிறைஞ்சிரும்ல. 50,000 சேரு. எல்லாமே போய் தான் 50,000 சேருக்கு என்ன சொல்றான் கதை, நாங்க வந்து 5 லட்சம் பேருக்கு நாங்க உட்கார்றதுக்கு ஏற்பாடு கணக்கு கூட பண்ணிட்டோம். தெரியாது போல இருக்கு. 500 ஏக்கரா நிலங்கிறதெல்லாம் ஃப்ராடு. மொத்தமே 150 ஏக்கரா தான். 150 ஏக்கரா வந்து 50,000 சேருக்கு 5 லட்சம் பேருக்கு நாங்க உட்கார்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். 500 ஏக்கரா நிலங்கிறதெல்லாம் ஃப்ராடு. மொத்தமே 150 ஏக்கரா தான். 150 ஏக்கரா
சரியா? அந்த ஏரியா பூரா இருக்கு 2,00,000 2000 ஏக்கரா 3000 ஏக்கரா இருக்கலாம். ஆனால் இவங்க போட்டிருக்க இடத்துல வந்து மொத்தமே 50 ஏக்கரால தான் இந்த ஸ்டேஜ் இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி இருக்கு, வேக்கண்ட் லேண்டாக இருக்கு, ஆட்கள் வந்தால் நிற்கலாம், அவ்வளோதான். இவங்க வந்து நாசமாக போகிறதுக்கு முதல் படி என்ன தெரியுமா? ஒரு மாநாடுன்னு சொல்றீங்களா? மாநாடு நாசமாக போகிறதுக்கு இல்லை, இந்த கட்சியே நாசமாக போகிறதுக்கு அது எடுத்துக்காட்டு தான் அந்த கொடிக்கம்பம் சாஞ்சது. எப்பயுமே ஒரு கொடிக்கம்பத்துக்கு கொடிக்கம்பங்கிறது ஒரு ஆட்சியினுடைய இந்த காலம் மட்டும் இல்லடா, எந்த காலமாக இருந்தால் கூட அரசர்கள் காலத்தில் கூட கோட்டையில் கொடியேற்றுவான். கோட்டையில் அவங்க எதிரியுடைய அந்த நாட்டினுடைய கொடியை இறக்கிட்டு எதிரி நாட்டினுடைய கொடியை மேலே ஏற்றுவான். அது மாதிரி இவர் மாநாட்டில் கொடி ஏற்றுறதுக்கு முன்னாடியே கொடிமரம் சாஞ்சு போச்சு. ஆனா அது அதிக வெயிட்னால தான் வந்து சாஞ்சது. வெயிட் இல்லையோ கண்ணு, நம்ம அதை பார்க்க வேண்டாம்டா. நம்ம பார்க்க வேண்டியது கொடிமரம் சாஞ்சு போச்சா. அந்த இடத்துல அந்த நேத்தி சாஞ்சதுனால ஒரு காரோட போச்சு. இன்னைக்கு சாஞ்சிருந்தா என்னவாகும்? திங்க் பண்ணி பாருங்க. எத்தனை ஆயிரம் பேர் செத்துருப்பான். 100 அடி நீளம், 100 அடி நீளத்தில் அடிபட்டிருந்தா எவ்வளோ பேர் அடிபடுறது? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அவங்க இது ஒரு படிப்பினை. அந்த தம்பி இனிமேலாவது கொஞ்சம் சுதாரித்து வர்ற எத்தனை பேர் வயிற்றுச்சலோட பேசுனா காலையில். நானும் டிவியில் தான் பார்த்தேன். எல்லாம் வந்து எங்களுக்கு சாப்பாடு இல்லை, பசிக்குது, ராத்திரியே வந்துட்டோம், இங்கே காசு கொடுத்தால் கூட நல்ல உணவு கிடைக்கல. இதெல்லாம் வந்து உனக்கு பழி வந்து சேராதா? தண்ணி இல்லை, நாங்கள் தண்ணி பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், குழாயை போட்டுட்டோம், அதை ஏம்மா எல்லாமே ஃப்ராடு, எல்லாமே ஹைடெக். அதாவது எது சினிமா படம் ஷூட்டிங்க்கு பண்ணுவாங்கல்லடா, அந்த ஷூட்டிங்க்கு பண்ண மாதிரி பண்ணாங்க. அதனால எதுவும் தப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யாராவது ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, எப்படி பேசணும் வைக்கணுங்கிறத ஒரு கதை வசனம் எழுதுறவங்க எல்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னா அதை நல்ல முறையில் ஒரு போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து பெரிய லெட்டர்ஸ்ல அவருடைய பேச்சு 10 ஆண்டு காலத்துக்கு பேசப்படும். அந்த அளவுக்கு அவர் 10 நிமிஷம் பேசினா 10 ஆண்டுக்கு பேசப்படும். ஆமா 10 ஆண்டுக்கு அது வந்து பேசப்படும். ரெண்டாவது ஆனா இந்த நண்பாசே தோத்துருவாங்க போல இருக்கு. என்னப்பா நண்பாசே தோத்துருவாங்க. இல்ல இப்ப நம்பி தோக்க மாட்டாங்க. இவங்க நாசமா போறதுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டாங்க இந்த மாநாட்டுல. என்னன்னா எல்லாம் சாப்பாட்டு பிரச்சனை தான். ஆமாம்மா, சாப்பாடு வந்துடா கண்ணு, முதல் வந்து வயிற்று பசியை போக்கணும்டா. எந்த ஒரு அரசு, இந்த அரசு இன்னைக்கு நிலைச்சு நிக்குதுன்னா இலவச அரிசி தான். இலவச அரிசி கொடுக்கறதுனாலதான் எங்க திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. காரணம் யாரும் அந்த அரிசிய கோழி கூட கொத்தாது. அதை நீங்க நினைச்சிட்டு இருங்க. பட்டினி சாவுல யாரும் கிடையாது. பட்டினி சாவு என்பது தமிழ்நாட்டுல இல்ல. ஜெயலலிதா ஆட்சியில, எம்ஜிஆர் ஆட்சியில கஞ்சி தொட்டி திறந்தாங்க, மறந்துருக்காது மருமக, நினைச்சு பாருங்க. நாங்க எங்க ஆட்சியில கஞ்சி தொட்டி திறக்க வேண்டிய அவசியமே வரல. எல்லாருக்கும் தேவையான பஞ்சம் பட்டினி அதுல இருந்த அந்த நேரத்துலதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. அன்னைக்கு அவர் அங்க மக்களுக்காக நின்னாரு. அந்த மாதிரி இவர் என்ன நிக்க போறாருன்னு தெரியல. அது அவரை பத்தி நமக்கு என்னமா கவலை இருக்கு? எங்க ஆட்சி நல்லாட்சி கொடுக்குறோம், நாளைக்கு மாப்பிள்ளை வரட்டும், நாங்க 26ல ஆட்சி அமைக்க போறோம், மாப்பிள்ளை எதிர்கட்சியில வந்து உட்காரட்டும், நாங்க செய்யற தவறுகள் இருந்தா சுட்டி காட்டட்டும், தவறுகளை திருத்திக்கிறோம். யார் யார் ஆட்சியில உட்காருவாங்க? நீங்க திமுக. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எதிர்கட்சி. ஆமா, இவ்வளோ வருஷம் என்ன சொல்றது 60 வருஷமா கொடுத்தாச்சு, ஒன்னும் கிளிக்கல. இவ திருப்பியும் நாங்க வேற எதிர்கட்சியா உட்காரும் போது இவங்க நல்ல இங்க பாரு, நீ பொம்பளை பிள்ளை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நாங்க கிளிச்சமா கிளிக்கலான்னு மக்கள் மக்கள் 26ல வாக்களிப்பாங்க. இப்ப 24 இதே வாயில தான் பேசிச்சு, இதே சேனல்ல உட்காந்து தான் பேசணும் 2 பேரும். 24 தேர்தல்ல நான் சொன்னேன் 40 39 + 1 40 ஜெயிப்போம்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. 40 ஜெயிச்சீங்க, ஆனா என்ன மாற்றம் வந்து இங்க செஞ்சீங்க? அதுதான் நீங்க முக்கியம். மாற்றம் வந்திருக்கும். மாற்றம் என்பது மாறாமல் வாக்குறுதி கொடுத்தீங்க, காவேரி மீட் போனீங்க, மீட்டிங்களா? காவேரி மீட்டி 5 முறை தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுடா காவேரியில. புரியுதா உனக்கு? எங்க நமக்கு தண்ணி குடுக்கலையே. யார் சொன்னா? முதல்ல இருந்த அளவிலேயே வேண்டாம்னு தள்ளி விட்டது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த முறை 505 முறை வந்து ஃபுல் டேம் 5 முறை டேம் ஃபுல்லா இருக்கு. மீனவர்கள் கொலையை தடுக்க முடிஞ்சுச்சா? இன்னைக்கு லெட்டர் தானே எழுதுறீங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, லெட்டர் தான் நீங்க அனுப்புவீங்க. நாங்க அதுக்கு எதுக்கு உங்களை முதலமைச்சர் ஆக்கணும்? ஒரு போஸ்ட் மாஸ்டர் உட்கார வச்சிருக்கீங்க. உங்க தலைவர் சொல்ற மாதிரி என்ன ஒரு படை அமைப்பேனாரு, ஏதோ ஒரு படை அமைச்சு
நாங்களே தயார் பண்ணி குண்டெல்லாம் தயார் பண்ணி நெய்தல் படை அமைத்து நாங்களே குண்டுகளை தயாரித்து நாங்களே கச்சைத்தீவை மீட்டுவோம், மீனவர்களுடைய படுகொலையை தடுப்போம். இதெல்லாம் 40 பாராளுமன்ற எம்பிகளை நாங்க வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு பாஜக எப்படி தொங்கல்ல இருந்து அவதிப்பட்டுச்சு, அங்க ஒரு நெருக்கடி கொடுத்திருப்போம். அந்த நெருக்கடியில எப்படியாவது ஒன்றிய துறையில நாங்க ஏதாவது ஒரு நாங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்திருப்போம் கையில. அந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுத்து அவர்களுக்கு நாங்க வந்து 40 வச்சுட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர், இதெல்லாம் ஒரு எப்படி ஒரு படிச்ச பொண்ணு எப்படி எல்லாம் பேசு, அவங்க தலைவர் மாதிரியே பேசுறாங்கம்மா எல்லாருமே. இந்த காலகட்டத்துல விடுங்க, கடந்த காலகட்டத்துல எத்தனை முறை பாஜகவோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வச்சது? ஒன்றியத்துல தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் பொறுப்பு வகித்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக. 18 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக. அப்ப எதுவுமே பொருளாதாரத்தை பிரட்டி போட்டுட்டீங்க. அப்படி இருங்க, ஒன்றிய அரசுல உங்களால வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை எல்லாம் வாங்க முடியுது. எதெல்லாம் வந்து தங்க முட்டை இடம் வார்த்தாக இருக்கக்கூடிய துறையாக இருக்கிறதோ, எதுல பணத்தை வைத்து நல்லா வந்து சுகபோகமா இருக்கலாமோ அந்த துறையில உங்களால கேட்டு வாங்க முடிஞ்சுச்சுல. ஏன் வந்து முக்கியமான துறைகளை கேட்டு வாங்க முடியல? நாங்க வாங்கினதுனால ஒரு போன் பேசணும்னா, நான் ஒரு காலத்துல நான் வந்து 98 99 போன் பில் மட்டுமே 1 லட்ச ரூபா ஒரு மாசம். போன் பில்லு 1 லட்ச ரூபா வரும். இன்னைக்கு ஒரு மாசம் பூரா நீங்க பேசினா கூட மொத்தமே 350 ரூபாயோட முடிஞ்சு போகுது. அதுல நெட் கனெக்ஷன் வேற. அப்ப நெட்டும் இல்ல எதுவும் இல்ல. இப்ப நெட் கனெக்ஷனோட 350 ரூபாய்க்கு ஒரு வருஷம் சாதனை உங்களால நடந்திருக்கு. ஆமாமா, 1 ரூபாய்க்கு ஒரு போன் பேசலாங்கிறது கொண்டுட்டு வந்தது 2G ஒண்ணு, அலைக்கற்றை மூலமா வந்த ஊழல்னு ஒண்ணு. அதெல்லாம் இங்க பாருங்க, ஊழல் என்பது இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லி, அதாவது இதை விட அதிகமாக செய்திருக்க முடியும். ஆனால் அதுதான் அமர்த்தியா சென் அவர்கள் சொன்னாங்க. அதாவது தமிழ்நாடும் கேரளாவும் தனி நாடாக இருந்ததுதான் இந்தியாவோட ஒரு சிறந்த நாடாக வல்லரசாக வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அமர்த்தியா சென். அந்த மாதிரி இந்த 60 ஆண்டு காலத்துல இவர்கள் செய்த சுரண்டல்கள் தான் அதிகமே தவிர்த்து இவர்கள் மத்தது எதுவும் பண்ணலங்கிறது தான் மக்களுக்கு நாங்க செஞ்சதாமா. மகேஷ், நம்ம பேசும்போது சிரிப்பா இருக்கும், நகைச்சுவையா இருக்கும். ஆனா உண்மையா அதெல்லாம் செய்ய முடியுங்கிறது கடந்த கால வரலாற்றில் நம்ம எல்லாரும் என்ன சொல்றது கவனிக்க தவறியது. அந்த பிழையை தொடர்ச்சியாக செய்யக்கூடாது. இனிமேல் நம்ம வந்து சுதாரிப்பா ஆகணுங்கிறதுக்காக தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். திருப்பி அதே மாதிரி எங்களை வந்து ஒரு ஜோக்கர்ஸா மாத்திட்டு போகணும்னு நினைச்சா அது வந்து நீங்க தான் ஜோக்கரா ஆவீங்க அப்படிங்கிறது தான்